சிதம்பரத்தில் RSS நிர்வாகிகள் வீடு வீடாக துண்டு பிரசுரம் விநியோகித்த நிலையில் அவர்களுக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, என்ன நடந்தது? அதாவது சிவரஞ்சனி, சிதம்பரத்தில் வீடு வீடாக சென்று RSS அமைப்பிலிருந்து துண்டு பிரசுரம் வாங்கியிருக்காங்க. இதை திமுகவினர் தடுத்து திமுகவினருக்கும் RSSக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தேசிய வாக்காளர் பேரவை என்ற அமைப்பை சேர்ந்த சிலர் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது வலியுறுத்தி சிதம்பரம் நகரில் உள்ள விலங்கியம்மன் கோயில் தெருவில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வாங்கியிருக்காங்க. அப்போது அங்கு திமுகவினர் எதற்காக இந்த துண்டு பிரசுரத்துக்கு வழங்குறீங்க, எதுவும் பர்மிஷன் வாங்கிருக்கீங்களான்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்போ இது ரெண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதுல திமுக பிரமுகர் அப்போது ஒருவர் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. இது குறித்த தகவல் இந்த சிதம்பரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேராக சென்று அந்த இருக்காங்க. இது பற்றி தகவல் இந்த சூழ்நிலையில் இது பற்றி தகவல் இந்த பாஜகவினர் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் திரண்டிருக்காங்க. அது போல திமுகவுக்கு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிதம்பரம் காவல் நிலையம் திரண்டிருக்காங்க. இந்த இருவருக்கும் இடையே அப்போது திரண்டிருந்த இருவருக்கும் இது வாக்குவாதம் ஏற்பட்டு தற்போது பிரச்சனை ஏற்படும் சூழ்நிலை வாக்குவாதம் பெரிய பெரிய வாக்குவாதமாக இருக்குது. இந்த வாக்குவாதம் ஏற்பட்ட சூழ்நிலையில் சிதம்பரம் காவல்துறையினர் இருவரையும் அழைத்து சமாதானம் படுத்தியிருக்காங்க. மீண்டும் இந்த சமாதானம் ஏற்படுத்தியும் இருவரும் இடையே மீண்டும் பதற்றமான சூழ்நிலை தான் சிதம்பரத்தில் போலீசார் அதிக அளவில் தூக்கப்பட்டிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.